பரிசுத்தாவியானவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். எல்லா துதிகளுக்கும் பாத்திரமாய் இருக்கின்ற எங்கள் அன்பின் தகப்பனே, உயிர்த்தெழுந்த திருநாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தொழுது கொள்ளும்படியாய் வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி சுவாமி. தொடர்ந்து விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் விசுவாசத்தின் வாழ்வின் ஓட்டத்தை தொடர்ந்து ஓட எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று மன்றாடுகிறேன். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கரங்கள் ஒப்புக்கொடுக்கிற சுவாமி. உயிர்த்தெழுந்த நாளுக்காக அதிகால வேளையில உங்களை தொழுது கொள்ளும்படியாய் விசுவாசத்தோடும் ஜபத்தோடும் சமூகத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே, இவர்கள் உங்களை நினைத்திருக்கவும் தேவ ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க உதவி செய்யும். உயிர்த்தெழுந்த திருநாளை ஒவ்வொரு வருடமும் நாங்கள் இதை அனுசரித்து வருகிறோம். ஆண்டவரே, இந்த வருடம் நாங்கள் அனுசரிக்கிறதற்கு நீ கொடுத்த பாக்கியத்திற்காக உமக்கு நன்றி சொல்லுவோம். கடந்த வருடம் இந்த உயிர்த்தெழுந்த திருநாளை நாங்கள் அனுசரிக்க முடியல, குடும்பங்களாக ஒருமித்து ஆளுக்கு வந்து தொழுது கொள்ள முடியல. அதை மாற்றி இந்த வருடம் எங்களுக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீங்க, உமக்கு நன்றி. ஆனாலும் இப்பொழுது இருக்கிற இந்த நோய் தொற்று ஆண்டவரே பல பரிமாணங்களில் வளர்ச்சி பெற்று ஆண்டவரே சிஸ்டம் இல்லாமல் மனுகுலத்தை அழைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் கேட்டு உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய சட்டைக்குள்ளாய் கரைத்துக் கொள்வீரார். கழுவினால் இவர்களை குணமாக்குவீரார். தொடர்ந்து ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் நான் வழிபாடுல முழுமையாய் அர்ப்பணிப்போடு தெய்வ பக்தியோடு தொழுது கொள்ளவும் ஒரு பொது பலனை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக செபிக்கிறோம். தாராள முழுவதையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. வாழ்த்துக்கள், உயிர்த்தெழுந்த வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி. மாஸ்க் கொஞ்ச நாள் ஆகும். மாஸ்க் இல்லாதவங்களும் மாஸ்க் இல்லாதவங்களுக்கும் மாஸ்க் போட்டுங்க. உங்களுக்கும் கஷ்டம் கிடையாது, உங்களுக்கு நிமித்தமாக மற்றவர்களுக்கும் கஷ்டம் இருக்காது. நாம் யாவரும் எழுதிருந்து கிறிஸ்துவ பாமாலையும் 126வது பாமாலை என்று கிறிஸ்து எழுந்தார் அல்லேலூயா அந்த பாடலை செய்து பாருங்கள்.
எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களும் அறிந்திருக்கிற சர்வல்லம் உள்ள கடவுளே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமான அன்பு கூறவும் ஒரு பரிசுத்த நாமத்தை ஒத்துமையாய் மகிமைப்படுத்தவும் பரிசுத்தாவின் நீவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியுள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷன் மேல் பிரியம் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கும் மதப்பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை கொள்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். சிறந்த மகிழ்ச்சிக்கு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராகிய இருக்கிறவருடைய பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்க தேவாட்டப்பட்டு எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிறவரே எங்களுக்கு எடுத்துக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது வாசல் விட்டிருக்கிறவரே எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர் இயேசு கிறிஸ்துவே, தேவனே ஒருவரே பரிசுத்த ஆவியோடே தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராய் இருக்கிறேன். ஆமென். நியாயப்பிரமாணத்தின் தீர்க்க தரிசனம் ஆண்டவர் தொகுத்தருளிலே கேளுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது இஸ்ரவேலே கேள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பது பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பது. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை. இவ்விரண்டு கற்பனைகளும் நியாயப்பிரமாணம் முழுவதும் தீர்க்கதரிசனம் அடங்கி இருக்கிறது என்பது. கர்த்தாவே, பிரமாணத்தை கைகொள்ள எங்களுக்கு வேறும். பிரியமானவரே, நாம் கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தை ரத்தத்தை பெற்றுக் கொள்ளவும் இங்கே நாம் கூடி வந்திருக்கிறோம். இந்த உயிர்த்தெழுந்த திருநாளிலே நம்ம உத்தம மனஸ்தாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் விட்டு சேருவதற்காக நாமே சோதித்தறிந்து நம் பாவங்களையும் மீறுதலையும் ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கை செய்ய நாம் யாரும் முழங்கால் படிட்டு அமைதியாக நாமே சோதித்தருவோமாக. பொதுவான பாவரிக்கும் ஜபத்தை நாம் யாவரும் சேர்ந்து சொல்வோம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கின்றோம். எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று நாம் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பாவங்களை நாட்டம் பண்ணியும் ஒரு பரிசுத்தாவினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சி சுமப்பித்தருளும். பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவனுள்ளவர்களாய் ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு புரியும். ஆமென். இயேசு கிறிஸ்து மூலமாய் தமிழகத்தில் உண்மையாய் மனதிருப்பதை யாவருக்கும் மரணப்படுகின்ற கிருபை நிறைந்த அருள் வாக்கு, வருத்தப்பட்டு பாரம் சுமத்திருளே நீங்கள் எல்லோரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபதியாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமை உள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடும் தமிழத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரிகளுடைய குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பு அருளை செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கின்றார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளில் உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலை நிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. திருவசனம் போது கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக, ஆவியோடு கூட இருப்பாராக. நாளுக்குரிய வேத பாடங்கள் பொறுமையை வாசிக்கிறது. மாறி மாறி வாசிக்கும்படியாக சங்கீத பகுதிக்காக நாம் யாரும் எழுந்து நிற்கலாம். 118ஆம் சங்கீதம்
வசனங்கள் 14 முதல் 29 வரை. 118ஆம் சங்கீதம் 14 முதல். கர்த்தர் என் பலனும் என் கிதுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானார். நீதிமான்களை ரட்சிப்பிக்கிற சத்தம் உண்டு. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரம், கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரம் செய்யும். கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள். வீடு கட்டுகிறவர்களாகாது என்று தள்ளின கல்லை மூலைக்கு தலைக்கல்லாயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதில் கலி கூர்ந்து மகிழ கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். நீர் என் தேவன், நான் உம்மை துதிப்பேன். நீர் என் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன். வாசிக்க வேண்டிய சங்கீத பகுதி வாசித்து முடிந்தார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். உட்காருங்கள். பரந்து வேத பாடங்கள். தெரிந்து கொள்ளப்பட்ட பாடமாக யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 31. யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 31. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை கடந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலாகிய அவனுடைய எல்லா இராணுவத்தினாலும் மகிமைப்படுவேன். இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரராலும் மகிமைப்படும் பொழுது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள் என்றார். அப்பொழுது இஸ்ரவேலர் சேனைக்கு முன்பாக நடந்த தேவ தூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பம் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனை இஸ்ரவேலரின் சேனையும் முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவைகள் நடுவே வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாயிருந்தது. இஸ்ரவேலுக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்போது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள் பிறகாலே சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள். கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்தில் இருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவருடைய ரதங்களில் இருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள்.
கர்த்தர் மோசையை நோக்கி, ஜலம் எகிப்தியர் மேலும் அவருடைய ரதங்கள் மேலும் அவர்களுடைய குதிரை வீரர் மேலும் திரும்பும்படி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றார். அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடியற்காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும் பொழுது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய இராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் வழியாய் நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையில் எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். கர்த்தர் எகிப்தியரின் செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேலர் கண்டார்கள். அப்போது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயினிடத்திலும் விசுவாசம் பெற்றார்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதவாணம் வாசிக்க முடியும். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 3ஆம் வேத பாடம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 முடிய வாசிக்க கேட்போம். கொலோசேயர் 3 வசனங்கள் 1 முதல் 11 முடிய. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமிகள் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும்போது நீங்கள் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிர ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். நீங்கள் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளை எல்லாம் விட்டுவிடுங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்களையும் கலைத்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவுடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புறஜாதியான் என்றும் புறதேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை. கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாருமாய் இருக்கிறார். பாடம் முடிந்தது. சுவிசேஷ பாடத்திற்காக நாம் அனைவரும் எழுந்தோம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ பாடம் மத்தேயு 28ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 முடிய. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போலவும் வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரில் இருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள்
இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். பாடம் முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. நின்ற வண்ணமாகவே கிறிஸ்துவ கீர்த்தனையில் 60வது கீர்த்தனை எழுந்தார் இறைவன் ஜெயம் என்ற பாடலும், தொடர்ந்து 324வது கீர்த்தனை யூதராஜ சிங்கம் உயிர்த்திருந்தார் பாடல்கள் பாடும். அப்போது உங்கள் காணிக்கப்பட்டீங்களே ஒவ்வொருவராக சோஷியல் டிஸ்டன்ஸ் கீப் பண்ணி நீங்கள் நெரிசல் உண்டாகாமல் ஒவ்வொருத்தராக வந்து போது காணிக்கை செலுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். வெளியே இருக்கிறவங்களுக்கு ஒரு 3 பேட்டு அங்கே இருக்கிறது காணிக்கப்பட்டு அங்கேயே நீங்கள் செல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். விருப்பு தியாக காணிக்கை உரைகள் நீங்கள் கொண்டு வந்திருப்பீர்கள் சொன்னால் முன்னே வந்து செலுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். Amen.
எல்லா துதிகளுக்கும் பாத்திரமாயிருக்கிற அன்பின் தகப்பனே, இந்த உயிர்த்தெழுந்த திருநாளுக்காக ஸ்தோத்திரம். உயிர்த்தெழுந்த திருநாளை நாங்கள் அனுசரிக்கின்றோம். இந்த உயிர்த்தெழுந்த திருநாளுக்குரிய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க முடியாது. இந்த நேரத்தை உண்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த நேரத்தில் தேவ பிரச்சனை மாதிரி கடந்து வருவதா ஒவ்வொரு வருடமும் உயிர்த்தெழுந்த திருநாளை அனுசரிக்கிறது வழக்கம். அப்படிதான் இந்த வருடமும் அதிகாலை வரை வந்திருக்கிறோம். தேவ வார்த்தைகள் சீவுள்ள வார்த்தைகள், ஈரபுறமும் கருப்புள்ள பண்ணை, நம்புகிற விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் செம்மைப்படுத்துகிறது, புதுப்பிக்கிறது, புது சிருஷ்டியாய் மாற்றுகிறது என்பதை நாங்கள் நம்புகிறோம். இந்த தியான நேரத்தில் வார்த்தைகள் எங்களை சுத்திகரிக்க உயிர்த்தெழுந்த அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். கரங்களை தாழ்த்துகிறார். தேவாவியானவர் எல்லோரு இடைப்படுகிறார். வந்திருக்கிற பிள்ளைகளை நீர் அறிந்திருக்கிறேன். அவர்களோடு பேசு. பலவீனங்கள் மாற, ஒரு புதுபலன் உருவாக, நம்பிக்கை விசுவாசம் உறுதிப்பட, வாழ்வு உண்டு என்ற நம்பிக்கை பெற்றுக்கொள்ள அன்றுவரை உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஜீவன் வைத்திருக்கிறது. எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்ற உணர்வுகளை இந்த காலையில் தந்துள்ளபடி ஆச்சரிக்கிறோம். கர்த்தரை கண்டறியத்தக்க சுவாமியப்பட தேடு. அவர் சமீபமாக இருக்கும் போது நோக்கி கூப்பிடுங்க. காலை உலக பிள்ளைகளோடு இணைந்து நோக்கி கூப்பிடுவார். எங்களுக்கு நீர் உங்களுடைய வழியை தெளிவுபடுத்துகிறார், உங்களுடைய வார்த்தைகளை உறுதிப்படுத்துகிறார். வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய சாயலில் இருக்கிறோம் என்ற உறுதி பார்த்தார். உம்மால் அழைக்கப்பட்டவர்கள் என்பதை புரிந்து கொள்ள உயிர்த்தெழுந்த திருநாள் உங்களுக்கு வாழ்வில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்க உங்களுடைய காரணம் ஒப்புக்கொடுக்க நேரத்தை ஆசீர்வாதமாக இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க ஆமென் அல்லேலூயான்னு சொல்றேன். ஒரு 3 பேரை சொல்லாம எழுந்து சொல்றேன். எல்லாம் எழுந்து என்று ஆண்டவராகிய இயேசு உயிர்த்தெழுந்தார் சொல்றேன். ஆமென் அல்லேலூயா என்று கையை உயர்த்தி சொன்னாலும் சரி, சத்தமா நீங்க சொல்லுங்க. அது ஆண்டவர் ஒரு 3 பேரை சொல்றாங்க. இன்று ஆண்டவராகிய இயேசு உயிர்த்தெழுந்தார். ஆமென் அல்லேலூயா. இன்று ஆண்டவராகிய இயேசு உயிர்த்தெழுந்தார். ஆமென் அல்லேலூயா. இன்று ஆண்டவராகிய இயேசு உயிர்த்தெழுந்தார். ஆமென் அல்லேலூயா. நன்றி. உட்கார்ந்து இந்த நாளிலே resurrection, the joy of salvation என்ற தலைப்பில் தான் சிந்திக்கிறோம். உயிர்த்தெழுதல், மீட்பின் மகிழ்ச்சியை கொண்டாடுதல். உயிர்த்தெழுந்தார் என்றால் நாம் மகிழ்ந்து கொண்டாட வேண்டிய, ஆண்டவர் மகிழ்ந்து ஆண்டவரை துதிக்க ஆராதிக்க வேண்டியது. நாம் எங்க இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம் என்பது ஆண்டவருக்கு தெரியும், நமக்கு தெரியும். இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே வந்திருக்கிற நீங்கள் ஆண்டவரை துதிக்கிறவர்களாகவும் ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களாகவும் மாறும். இங்கு வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதியெல்லாம் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை, இந்த ரட்சிப்பையும் மீட்பையும் விடுதலையும் நமக்கு தெளிவுபடுத்துகின்ற வார்த்தைகள் தான். இதற்கு ஆதாரமாக ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் 2ஆம் வசனம். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், வாருங்கள், அவர் நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். 2 நாளுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார். அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் ஒரு புது மாற்றங்களை கொண்டு வரும். அவங்கள சோர்ந்து போயிட்டாங்க, வாழ்க்கையில நொந்து போனோம். ஏன் நொந்து போனோம்னு அவங்களுக்கு தெரியும்.
அவர்கள் ஆண்டை விட்டு விலகி போனாங்கன்றத அவங்க உறுதியா அறிந்திருந்தும் அதை மறந்து போனாங்க. நாங்க எத்தனை நாள் வாழ்வோம், ஆனா ஆண்டவர் எங்களை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அன்றைக்கும் சூழல் அப்படிதான் இருந்தது. இந்த உயிர்ப்பு நாளை அனுசரிக்கிற நாளையும் அப்படிதான் இருக்கும். நாம இருக்கிற மாதிரி தான் இருப்போம். ஆனா நாம எதிர்பார்க்கிறது நடந்தது. நான் எண்ணுறதுக்கு யோசிக்கிறதுக்கும் வேளாண் காரியம் நடக்கும், அப்படியே நடக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு 4 பேர் இருக்காங்க. கேட்டு நாமும் நடக்கும் காக்குந்தான் இருக்கும். எதிர்மறையான காரியங்கள் நடக்கும்போது சோர்ந்து போகும். நாம உபத்திரவப்படுகிறோம். அதனால அதை ஆண்டவர் அற்பமா என்றது. அதுதான் யோசியா மூலமா நாட்களில ஜனங்களுக்கு ஒரு தெளிவாக சொன்னார். அவர் மீறினார், அவர் அடித்தார், அவரே நம்ம குணமாக்குறார், காயங்களை கட்டுகிறார். அவர் நம்மை உயிர்ப்பிக்கிறார், எழுப்புகிறார். ஒவ்வொரு நாளும் தட்டி எழுப்பிக் கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் உங்களை பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறார். இன்றைக்கும் பாடுகளின் வேதனை மத்தியில் தான், கஷ்டங்கள் மத்தியில் தான் நாம் இருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் தேடுவோமே. என்னை குறித்து யாருக்கு தெரியும்? நான் யாருக்கு சொல்றதுன்னு தெரியாமலே நிறைய பேர் மனதில் பல காரியங்கள் மனசில் வச்சிருக்கு. நிம்மதி யார்கிட்ட சொன்னா அது தவறா போயிடுமா, அது பிரச்சனை உண்டாக்கிடுமா, சஞ்சலத்தை ஏற்படுத்திடுமா, எவ்வளோ காரியங்களை மனதில் புதைத்து போயிடும். அதனால பல உபத்திரவங்களுக்கு மத்தியில் இருக்கு. அதனால ஆண்டு நம்ம பார்த்துருந்தாங்க. சங்கீதம் 22ஆம் சங்கீதம் 24ஆம் வசனத்திற்கு வாசிக்கிறோம். உபத்திரப்பட்டவருடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் அவர் தம்முடைய முகத்தை அவர் மறைக்காமலும் இருந்து நம்மை நோக்கி அவரை கேட்டவர்கள். உபத்திரப்பட்டவருடைய உபத்திரத்தை பார்க்கிறார், உதவி செய்யணும்னு நினைக்கிறார், உதவியும் செய்கிறார். ஆனால் நான் ஏன் உபத்திரப்படுவேன் யோசிக்கிறதே கிடையாது. எதுக்காக இந்த உபத்திரம் வந்தது தெரியல. அதை மறந்து போகிறோம், அதை அலட்சியப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஏன் எனக்கு நஷ்டம் வச்சு எங்கோ ஒரு தப்பு பண்ணி, ஏன் எவ்வளவு நஷ்டம், எங்க இன்வெஸ்ட் பண்ணாங்க, இன்வெஸ்ட் பண்ணல, எது நம்ம நாட்ட முடியுமோ அதை போய் செய்யல. யாரோ சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்னு அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஏமாந்து கவலையின் மத்தியில் இருக்கிறோம். ஏன் இந்த உணவு ஏன் இன்னும் கேட்கறது கிடையாது. ஏன் பார்ட்டிக்கு போறோம் தெரியல. இவங்க கூப்பிட்டாங்க, அவங்க கூப்பிட்டாங்க, கம்பெனி கூப்பிடுச்சு, என்னோட ஸ்டாஃப் கூப்பிட்டாங்க, என்னோட இருந்தவங்க கூப்பிட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்க. ஏன் இந்த பாதிப்பு, உன் சரீரத்திலேயே இந்த இடர்பாடுகள் யோசிக்க தெரியல. ஆனால் ஆண்டவருக்கு கூப்பிட்டுருந்தோம், ஆண்டவர்களுக்கு ஜெபம் பண்ணிருந்தோம். ஆண்டவர் நம்ம பார்த்துக் கொண்டே இருக்கிறார். சிரிக்கிறதா அழுவதுதான் இருந்தா என் மகள் திரும்ப அதை பார்த்துக் கொண்டே என் பக்கமா திரும்ப மாட்டாங்களா, என் பக்கம் திரும்ப மாட்டாங்களா, நான் உயிர்ப்பிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். 119ஆம் சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 67ஆம் வசனத்தில் நான் உபத்திரப்படுவதற்கு முன்னாடி என்னது, நான் இந்த உபத்திரம், கஷ்டம், இந்த ஏமாற்றம், இந்த தோல்வி, இந்த கடன், இந்த வியாதி இது வரதுக்கு முன்னாடி நான் வழி தப்பி நடந்தேன். சங்கீதக்காரன் தன்னை உணர்ந்து ஆண்டோட சமூகத்தில் ஒப்புக்கொள்கிறான். நான் இந்த உபத்திரம், இந்த நஷ்டம், இந்த பயம், இந்த அங்கலாய்ப்பு ஏன் வந்தது? இந்த உபத்திரம் வருவதற்கு முன்னாடி நான் ஆண்டவரை துக்கப்படுத்தினேன், ஆண்டவரை வேதனைப்படுத்தினேன். ஆனால் இப்பொழுதோ உங்களுடைய வார்த்தையை பார்த்து நடக்கிற ஒப்பு கொடுத்து இந்த உயிர்கேட்க திருநாளிலே பல பாடுகளும் வேதனைகளும் கண்ணீரும் உடைத்த உள்ளத்தோடு தேவ சமூகம் வந்திருந்தால் ஏன் இந்த காரியம், எதனால இது வந்தது,
சின்னது உங்களுக்கு தெரியாது. எங்கேயோ ஒரு இடத்துல உங்க பெற்றோரை அவமதித்திருப்பீங்க, எங்கோ ஒரு இடத்துல உங்க பெற்றோரை அலட்சியப்படுத்திருப்பீங்க. உனக்கே தெரியாது ஏன் இந்த நன்மை வரல, ஏன் இந்த ஆசீர்வாதம் வரல, ஏன் இந்த என் முன்னேற்றம் வரலன்னா எந்த ஒரு இடத்துல உங்க பெற்றோரை துக்கப்படுத்து, உன் கணவனை துக்கப்படுத்தலாம், உன் மனைவியை துக்கப்படுத்தலாம், உன் பிள்ளைகளை துக்கப்படுத்தலாம், உன் பெற்றோரை உன் உடன்பிறந்தவரை துக்கப்படுத்தலாம், உன் அதிகாரிகளை துக்கப்படுத்தலாம், உன் உடன் பிறந்தவர் உன் உடன் வேலை செய்கிறோடு அலட்சியப்படுத்தலாம். எத்தனையோ காரியம் இந்த நாளில உணர்வுகளுக்கு தான் ஆண்டு நாடு. எத்தனை அற்புதங்களை அடையாளங்கள் செய்துள்ளோம். இந்த ரட்சிப்பின் அனுபவம், மீட்பின் அனுபவத்தை நாம் அனுதினம் நம்முடைய வாழ்வு அனுபவிக்க முடியாமலே இருக்கிறோம். உயிர்த்தெழுந்த திருநாள் தலைவரை சொல்லணும், தேவதூரை சொல்லணும், மரியாதை சொல்லணும், இப்படியே பழகிக்கணும். இன்று இஸ்ரவேல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்தவர் ஆண்டவர். பல அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர்களுக்கு நடப்பித்து எபிரேயர்களை மீட்டெடுத்து வந்தவர். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்த இந்த எபிரேயர் ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவர் நடத்தப்படுகிறவர்கள் கொஞ்ச நாட்களில் அந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் மறந்து போனார்கள். தங்களுக்கு ஆயுதம் கிடையாது, தன்னிடத்தில் படித்தவர்கள் இல்லை, தன்னிடத்தில் ஆலோசனை செய்த யுக்தியோடு யுத்தம் பண்ணுவதற்கு ஆட்கள் கிடையாது. இவர்கள் சாப்பிட்டு பல வருடங்களாக சாப்பாடு குறைவு ஏற்பட்டு எலும்பும் தோலுமானவர்கள். ஒவ்வொரு நாளும் ஆலோசனை நிமித்தமாய் அடிக்கப்பட்டு அவர்கள் துன்புறுத்தப்பட்டு அவர்கள் தகுதிக்கு மேல அவர் பலத்துக்கு மிஞ்சி அவர்கள் வேலை வாங்கிக் கொண்டிருந்தவர்கள். எகிப்தில் இப்படிதான் எதிரேயர்கள் அடிமைகளாக இருந்த போது ஆண்டவர் தன்னை அவர்கள் மத்தியில் மோசே அனுப்பி தன் மூலமாய் மோசையை கொண்டு அவர்கள் விடுவித்தார். எந்த விதமான முயற்சி எடுக்காமல், எந்த விதமான கஷ்டப்படாமல் அவர்களை எகிப்தின் அடிமைத்தனத்தில் மீட்டெடுத்தவர் ஒரு விடுதலையை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் வழக்கம் போல அது பாடுகளின் காலத்தில் இருந்தது போலவே இப்போ விடுதலையான பிறகும் தங்கள் பரிசுத்தத்தை விட்டுவிட்டாங்க, தெய்வ பக்தியை விட்டுட்டாங்க. அன்றாடு வாழ்கிற நாட்களில் ஒருத்தர் குறை சொல்லி முறையிட்டு ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் பேசி தன்னை கெடுத்து மசூலை கெடுத்து அப்படியே வாழ்ந்து கொண்டிருந்த எகிப்தின் அனுபவம் விடுதலை ஆன பிறகும் இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு தொடர்ந்து. இந்த இஸ்ரவேல் மக்கள் அற்புதமாய் இவர்களை விடுவித்து நடத்தி வருகிறார். ஆனால் அற்புதமாய் நடத்தி வருகிற ஆண்டவரை மறுதளிக்கிறவராகவே இருக்கிறார். அதுதான் இன்று வாசிக்கப்படாத யாத்திரா புத்தகம் 14ஆம் அதிகாரம் முழுவதும் முறுமுறுக்கிறார், ஆண்டவரை துக்கப்படுத்துகிறார், ஆண்டவர் விடுவித்துட்டார், அவரை எகிப்தின் அடிமைகளுக்கு தப்புவித்து விட்டார். ஆனா அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் இல்லை, செயல்கள் இல்லை, நடந்தது இல்லை, வார்த்தை இல்லை, பார்வைகள் இல்லை, எதுவுமே இல்லை. நாம் பிறந்திருந்து உயிர் நாள் அனுசரித்துக் கொண்டிருக்கிறோம். 2000 வருடங்களுக்கு முன்பு இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்துக்காரர்கள் சொல்றோம். என் வாழ்க்கையில இருக்கிற பாடுகள், வேதனைகள், பிரச்சனைகள் இவர்களிலிருந்து என்னை மீட்டெடுத்திருக்கிறார். அவர் என்னை தொடராது, இந்த சாபம் என்னை தொடராது, இந்த பிசாசின் பிடிகள் இருந்து நான் விடுவிக்கப்பட்டவன், இந்த வியாதி என்னை தொடராது. அந்த நம்பிக்கை, விசுவாசம் நமக்கு இல்லை, அந்த உயிர்த்தலின் அனுபவம் நமக்கு இல்லை, விடுதலையானவர்கள் என்ற அந்த வாழ்வு நமக்குள்ள இல்லை. விடுதலையானவர்கள் என்று நினைத்தால் வாசித்திருப்போம், ஜெபித்திருப்போம், நம்ம ஆண்டவருக்கு சாட்சியா இருப்போம். இந்த உலகத்தில் நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை வெளிப்படுத்துவோம். நம்முடைய வாழ்வில் என்னுடைய வாழ்வில் ஒவ்வொரு அடியிலும் ஆண்டவர் மகிழ்பட வேண்டும், ஒவ்வொரு செயலிலும் ஆண்டவர் மகிழ்பட வேண்டும். இந்த உயிர்த்தெழுந்த திருநாளை எத்தனை காலத்துக்கு நாம் அனுசரித்துக் கொண்டுதான் இந்த வருடம் இந்த உயிர்த்தெழுந்த திருநாளை அனுசரிக்க வந்திருக்கிற நாம் விடுதலையானவர்கள், மீட்கப்பட்டவர்கள், ஆண்டவர் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள். எனக்காக ஆண்டவர் மறைத்து உயிர் பெறுகிறார்.
உள்ளவன். அந்த நம்பிக்கை, அந்த செயல்பாடுகள் வரணும். என் பார்வையில் வரணும், வார்த்தையில வரணும், செயல்களில் வரணும், நடத்தையில வரணும், என் குடும்பத்தில் வரணும், நான் வேலை செய்கிற இடத்துல வரணும், நான் தொழில் செய்கிற இடத்துல வரணும். இந்த சமூகத்தில் என்னை பார்க்கிறவர்கள், உயிர்த்தெழுந்தவர்கள், இவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், இவர்கள் கிறிஸ்துவின் நாமம் பறிக்கப்பட்டவர்கள் என்ற ஒரு அடையாளம் நமக்கு இருக்கிறது. நல்ல வசனம் இருக்குமா? மத்தேயு சுவிசேஷம் 5:16 இயேசு பிரசங்கம் பண்ணும்போது இதெல்லாம் சொல்ற, சமூகத்துக்குள்ள நாம போய் எதை செய்தாலும் என் கிரியைகளை பார்க்கிறவர் விதானமாக கொடுத்தோம். அதான் அழகா போடுறார். இந்த மனுஷர் ஆண்டவருடைய பிள்ளைகளை, இயேசுவை பின்பற்றுகிறவர்களை பார்க்கும்போது இயேசு தான் பிரசங்கம் பண்றார். பல கற்பனைகளும் நியாயப்பிரமாணத்துக்கு முடிவான அமர்ந்தது. என் வார்த்தைகளை கேட்டுக் கொள்ளுங்கள், நீங்கள் பொறுமையா இருங்க, நிதானமா இருங்க, வாக்குவாதம் பண்ணாதீங்க, கீழ்ப்படிங்க, உன் அதிகாரிகளை கோச்சிக்காதீங்க, அவர்களுக்கு ஏற்றபடி நடங்க, கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் இந்த குடும்ப உறவுகளில் சரியா இருங்க, வேலை ஸ்தலத்தில் சரியா இருங்க. நீங்கள் திருமணத்துக்கு பெற்றவர்கள், நீங்கள் பிடித்தெடுக்கப்பட்டவர்கள், இந்த சமூகத்துல என்னை பின்பற்றுகிற நீங்கள் சாட்சிகளாயிருங்கள். இதுதான் அவருடைய பிரசங்கம். 2000 வருஷமா இதுதான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். 40 வருஷமா 50 வருடங்களா 80 வருடங்களா இந்த செய்திதான், 15 வருடம் 25 வருடம் இதை செய்திதான் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். நான் படிக்கிற இடத்துல, வேலை இடத்துல, வாழ்கிற இடத்துல இந்த உயிர்ப்புகளின் அனுபவம், பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு அனுபவம் நமக்கு இருக்கிறதா? இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற ஒரு பிதாவை மகிமைப்படுத்தணும். என் நிமித்தமாய் பரலோகத்தில் பிதாவை மகிமைப்படுத்துகிற அனுபவம் இருக்கிறதா? என் பேச்சுல, நடத்துல, வாழ்வுல என்னை பார்க்கிறவர்கள் அவனுக்கு சொல்லுங்க. ஒரு அடையாளம் வைராக்கியமா எதிர்பார்க்க ஆண்டவர் உங்களுக்கு முன்னாடி செயல்படுகிறவர்களாக இருப்பார். செங்கடல் எதிரே வந்து விட்டாரு. இப்போது இஸ்ரவேல் மக்கள் எங்களை எகிப்திலே விட்டு நல்லா இருந்திருக்கோம். அங்கே ஏதோ அடிமையா ஏதோ வேலை செய்து சாப்பிட்டு அங்கே செத்து போயிடும். அங்கே ஒரு கலர் நாங்க போச்சிருக்கோம். நிம்மதியா வாழும். எங்க எகிப்துல கலவை இல்லைன்னா இந்த வனாந்தரத்துக்கு கொண்டு வந்து செங்கடலை என்பதை அமிழ்த்த போகிறீங்களா? பார்வனும் பார்வையிலும் நந்தனும் குதிரைகளும் மிக வேகமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இஸ்ரவேல் மக்கள் நாங்கள் விடுவிக்கப்பட்டவர்கள், தப்பு வைக்கப்பட்டவர்கள், எங்களுக்காக ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார், அவர் எங்களோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசம் இல்லை, நம்பிக்கை இல்லை. மீட்கப்பட்டவர்கள் என்ற இந்த ரட்சிப்பின் அனுபவம் அவர்களுக்குள்ள இல்லை. அது அனுபவிக்கல. அதை மோசை கூப்பிட்டு முறையிடுகிறார்கள். மோசை ஆண்டவரை கூப்பிட்டு நோக்கி கூப்பிடுறார். இந்த ஜனங்களை திருத்த முடியல, நடத்த முடியலையே என்ற கவலை மோசை. நீ பவுல் தான் அப்படிங்கிறவன நீ கொடுப்பீங்க, உன் கையில் இருக்கிற கோல செங்கல் இருக்கிறதால நீங்க என்ன வாசிக்கும் போது கவனிச்சு, உன் கையில் இருக்கிற செங்கோல நீட்டுப்பான். அவன் நீட்டுற வேலை தான் வந்து மக்கள் ஆண்டவர் செய்கிறார். கீழ் காட்சி அனுப்புகிறார், செங்கலை இரண்டாக்குகிறது. கீழ் காட்சினால தண்ணீர் வறண்டு போகிறது, தண்ணீர் மதிலாக நிற்க வைக்கிறார். மாநிலம் சமமாய் பொழுது அது பகலிலே நேர் கொடுக்கிறதும் இரவிலே வெளிச்சம் கொடுக்கிறதுமாய் அவர் பிரயாணத்துக்கு உதவியாக இருந்த மேகஸ்தமா இப்போது வானத்துக்கும் பூமிக்கு நேராக நிற்க வைக்கிறார். நம்ம ஓரத்துக்கு தான் பார்க்கணும். அவர் நிற்க வைக்கிற மேகத்தை பார்த்து நமக்கு வைக்கிறார். அந்த நின்று கொண்ட மேகத்தில் கூட இஸ்ரவேல் மக்களுக்கு வெளிச்சமாய் காட்டுகிறார். பின் தொடர்ந்தவர்களை எகிப்தியர்கள் காவியமாய் காட்டுகிறார். இதெல்லாம் ஆண்டவர் செய்கிறது. கொஞ்சம் ஆண்டவருக்கு ஒரு அடி எடுத்து வைங்க. விசுவாசத்தின் நம்பிக்கை, நான் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நான் தொழுது கொள்கிறேன், நான் கிறிஸ்துவுல உயிர்த்தெழுந்திருக்கிறேன், என் பாவங்களின் மீறுதலினால நான் மன்னிப்பு பெற்றிருக்கிறேன், நான் என் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்க முடியாது உயிர்த்தெழுந்தவன். இயேசு உயிர்த்தெழுந்தார், இயேசு உயிர்த்தெழுந்தார், அது எல்லாம் சொல்றாங்க. ஆண்டவரின் நாமம் தரிக்கப்பட்ட நீ நானும் என்று நான் உயிர்த்தெழுந்தவன். அதுதான் 2 கொரிந்தியர் 5:17 பவுல் எழுதுறாரு. கிறிஸ்துக்குள் இருந்தா புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவெல்லாம் ஒழிந்து போய் எல்லாம் புதிதாக இருக்கிறார். நான் பழைய மனிதன் அல்ல,
எப்போது ஞானஸ்தானம் பெற்றோம், எப்போது திருவிழங்களை பங்கு கொள்கிறோம், எப்போது இந்த திருச்சபையில் அங்கமாயிட்டனோ, எப்போது நான் சண்டே ஸ்கூல்ல சேர்ந்துட்டேன், யூத் ஃபெலோஷிப் வந்துட்டேன், மென் ஃபெலோஷிப் வந்துட்டேன், விமன் ஃபெலோஷிப் வந்துட்டேன், அதோட மேல நான் புருஷன் கூட அங்கமாக இருக்கிறேன். இந்த திருச்சபையில அதெல்லாம் கலந்து நான் மூப்பர்களாக மாறிட்டோம், வயது முதிர்ந்தவர்களாக இருக்கிறோம். எல்லாம் நல்லதுதான். ஆனால் இந்த உயிர் தேர்ந்த ஒரு அனுபவம் பழையவெல்லாம் எனக்கு ஒழுது போச்சு. நான் புது சிருஷ்டி மனசு அனுபவம் சொல்லுங்க. இந்த உயிர் தேர்ந்த நாளில் அது ஒரு விருதுக்காக இருக்குது. உங்கள் நெருக்கம் வரும்போது, சோதனைகள் வரும்போது நான் உயிர் தேர்ந்தேன், நான் உயிர் தேர்ந்தேன், நான் உயிர் தேர்ந்த ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். நான் பாவத்துக்கு உயிர் தேர்ந்தேன், பாவத்துக்கு சேர்த்து நீதிக்கு பிழைக்கும்படி என்னை ஆண்டவர் உயிர்ப்பித்திருக்கிறார், என்னை உயிர்ப்பித்திருக்கிறார். இந்த பாவத்தினால நான் பட்ட பாடுகள், வேதனைகள், பிரச்சனைகள், பிரிவினைகள், கண்ணீர் உடைந்த போனேன். ஆனால் இப்பொழுதோ ஆண்டவர் என்னை மீட்டெடுத்தது. மறுபடியும் பழைய காரியங்களுக்கு போமா, பழைய காரியங்கள் செயல்படும். நான் உயிர் தேர்ந்தவன் என்ற அனுபவம் நமக்கு வரும். இஸ்ரேல் மக்களுக்கு அதை தான் இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை ஆண்டவர் மறுபடியும் வந்து எகிப்தில் முதலான பெரிய ஒரு அடிமைதான் கண்ணீரோடு உடைந்து போனார்கள். எப்படி உருவப்பட்ட மோசைக்கு சொல்றாரு, யாத்திரை 3:7 யாத்திரை மோசேக்கும் சொல்றார், எகிப்தில் இருக்கிற ஏன் ஜனங்கள் உபத்திரவம் படுறாங்க பாருமா, என்னால் தாங்க முடியல. சிறு குழந்தைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், படித்தவர்கள், படிக்காதவங்க, வேலை செய்யறவங்க, வேலை செய்யாதவங்க, எல்லாரும் சட்ட மேடைக்கு எல்லாம் உபத்திரப்படுவதை என்னால் பார்க்க முடியல. கூக்குரலை நான் கேட்டேன், உடைத்து போனேன். எப்படியாச்சும் அவளை மீட்டெடுக்கணும். 2000 வருடங்களுக்கு முன்பு இப்படிதான் நம்ம பாடல்கள், வேதனைகள் எல்லாம் வேத வசனம் தெளிவாதான் சொல்லுது. எல்லாம் படிச்சிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். சாபத்து விடுதலை, சாதனை விடுதலை, வியாதியை விடுதலை, அதுக்காக உயிர்காட்ட எல்லாம் நல்லதுதான். இவ்வளவு காலமா நாம் அவரை தொழுது கொள்கிறோம் சொல்றோம். இந்த உயிர்த்தெழுதலுடைய ஆசீர்வாதத்தை, கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அனுபவங்களை நம்முடைய வாழ்க்கையில உறுதிப்படுத்தியிருக்கிறோமா, அபியாசப்படுத்தி இருக்கிறோமா? மோசேயை கொண்டு ஆண்டவர் இஸ்ரேல் மக்கள் எகிப்தின் அடிமைகளிலிருந்து மறுபடியும் அவர்களை செங்கடல் வழியாக அவர்களை நடத்தி பெரிதான ஒரு யுத்தத்தை அவர்களுக்கு காட்டுகிறது. செங்கடல்ல இது போராட்டத்தில் பள்ளமா இருக்குமா, சந்ததியா இருக்குமா, இல்லை மொழியிடுமா, எத்தனை சந்தேகம், எத்தனை போராட்டம், அவைகள் மத்தியில் மோசடி நடந்தார், நடக்க சொல்லிட்டார். அவர்கள் எல்லாம் நடந்து போனார். எல்லாம் முறுமுறுத்திருப்போம். நானும் போற நல்லது, இதே வழியா பின்னாடி அவனும் வராங்க. பாவம் அவர்கள் ரதங்கள் வந்து கொண்டிருக்கிறது, நான் நடந்து போறோம். அவங்க ரதங்கள் மிக வேகமாகும், குதிரை வீரர்கள் மிக வேகமாகும். அவர்களுக்கு யுத்தம் பண்ண தெரியும், ஈட்டி எப்படி பிடிக்கணும் தெரியும், குதிரைகளினால மிக வேகமாக எப்படி தாக்கணும் தெரியும், ரதங்களை கொண்டு எப்படி போராடணும் அவர்களுக்கு தெரியும். தண்ணியோட தண்ணியா முழுகச்சு பார்க்கலாம் அவங்க கூட சொல்லியிருப்போம். எத்தனை சந்தேகங்கள், எத்தனை முருங்கல். இவர்கள் செங்கடல் வழியாக நடந்த பிறகு இன்னொரு யோசித்திருக்கிறார், ஒரு ராத்திரியில எப்படி கடந்து போனாங்கன்னு தெரியும். ஆனால் ஒரு வசனம் சொல்லுது, அவர்களுக்கு கூட ஒரு பலன் இருந்திருக்கிறது. 105 சங்கீதத்தில் இதை பதிவு கொண்டார். 105 சங்கீதம் 105 சங்கீதம் 37 வசனத்தில் ஒரு வசனம், அவர்கள் வெள்ளியோடும் பொன்னோடும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். அவர்கள் கோத்திரத்தில் பலவீனப்பட்டவர் ஒருவரும் இல்லை, பலட்சியமானவர்கள் அவர்கள் ஆலோசனை துன்புறுத்தினாங்க. எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வரும்போது அந்த இரவு அவர்கள் பஸ்காவை அனுசரித்து அவர்களுக்காக ஒரு ஆட்டை அடித்து அந்த ஆட்டினுடைய ரத்தத்தை அவருடைய வாசல்ல நிலைக்காமலில் தடவி
அதுதான் அவர்களுக்குள்ள ஒரு புது பலனை பாருமா. எலும்பு தோல் மாத்திரான எப்படி அவன் நடக்க முடியும்? எப்படி செங்கலுக்கு நடக்க முடியும் தெரியாது. ஆண்டவர் சொல்றாரு, அது சொல்றோம், நம்மளும் விசுவாசம் அவ்வளவுதான். அங்கு இரவு சாப்பிட்ட சாப்பாடு மிக வேகமாக ரதங்களுக்கு முன்பாக ஓடுகிறார், குதிரை வீரர்களுக்கு முன்பாக ஓடுகிறார். அவர்களுக்குள்ள ஒரு புது பலன் வருகிறது. 2 நாளுக்கு முன்னாடி தான் பெரிய வெள்ளிக்கிழமை அன்று இயேசு அடிக்கப்பட்டார் என்று நாம சிந்தித்தோம். திரளாக கூட்ட மக்களால் நாம இங்கு உட்கார்ந்து அவர் எனக்காக அடிக்கப்பட்டார், என் வீரர்களுக்காக அடிக்கப்பட்டார், அவருடைய ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது, அவர் ரத்தத்துக்காக சுத்திகரிக்கப்படுகிறார், புதுப்பிக்கப்படுகிறார். இந்த செய்தி 2 நாளுக்கு முன்னாடி தான் கேட்டோம். இன்று அவர் உயிர்த்தெழுந்த இயேசு அவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் கொஞ்ச நேரத்தில் நாம் உட்கொள்ள போகிறோம். அது என் வியாதியை போக்கும், என் பலகத்தை எடுத்து போடும், எனக்குள்ள புது பலனை கொடுக்கும், எனக்கு விசேஷமான ஞானத்தை கொடுக்கும், எனக்கு ஒரு வழிகாட்டு. நான் அந்த திருவிருந்தில் பங்கு கொள்கிற போது நான் பழைய மனுஷன் அல்ல, புதுப்பிக்கப்பட்ட ஒரு புது மனுஷன், புது சூழ்ச்சி என்ற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியுமா? அதுதான் உயிர்க்கின்ற நாளை நாம் அனுசரிக்கிறோம். இருக்கிற மக்கள் விடுதலையாக்கப்பட்டு செங்கடலை அந்த இரவாக கடந்து போகிறார். இவர்கள் கடந்து போன அதே பாதையில பார்வோனுடைய ரதங்களும் குதிரைகளும் வந்தார்கள். திரும்பவும் ஆண்டவர் மோசே சொன்னார், கையில் இருக்கிற கோலை மீது பண்ணார். அதே தண்ணீர்ல அவர்கள் முழுகடிக்கப்பட்டார். இந்த இறையாளர்கள் மற்றவர்கள் சொல்றாங்க, அது முழங்கால் வரைக்கும் தண்ணீர் இருக்கும், அது குதிங்கால் வரைக்கும் தண்ணீர் இருக்கும், இது தொட வரைக்கும் இருந்திருக்கும், இடுப்பு வரைக்கும் இருந்திருக்கும், அதுல நடந்து போயிட்டாங்க. அப்படி கூட இருக்கும். இல்ல நிறைய பேர் திரளான எகிப்திலிருந்து வந்த திரளான 6 லட்சம் மக்கள் ஒரே நேரத்தில் கடல் நேரம் நம்ம தண்ணீர் விலகி போயிடுச்சிருக்காங்க. ஆனால் அந்த இஸ்ரவேலர் கடந்து போன அதே பகுதி வழியில பார்வோனுடைய ரதங்கள் குதிரைகள் கடந்து வந்தார்கள். அவர்கள் எல்லாம் மடங்கடிக்கப்பட்டார். அது முழங்கால் தண்ணீர் இருச்சா, இடுப்பு தண்ணீர் இருச்சாலும் நாம் சொல்லலாம். அந்த தண்ணீர் மதுராய் இருந்த தண்ணீர் திரும்பவும் வந்தது. அவர்கள் எல்லோரும் மடங்கடிக்கப்பட்டார். அதுதான் மோசே இஸ்ரவேல் மக்கள் சொன்ன நம்பிக்கையோடு புறப்பட்டு போங்க. ஆண்டவர் நம்மோடு நல்ல வசனம் யாத்திராகும் 14ஆம் வசனம் 13ஆம் வசனம் யாத்திராகும் 14-13. அப்போது மோசே ஜனங்களை நோக்கி நீங்க பயப்படாதீங்க, நீங்கள் நின்று கொண்டு இன்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இப்போது நீங்க பின்னாடி தோன்றி வருகிற பார்வோனுடைய ரதங்களும் குதிரைகளும் இப்போது பார்க்கிற இவர்களை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். அப்படிதான் மோசே உற்சாகப்படுத்தி செங்கலை கடந்து போக செய்தார். செங்கலை கடந்து போய் கொண்டிருக்கிறவர்கள் ரதங்களும் குதிரைகளும் செங்கலையினுடைய பின் தொடர்ந்து வந்துவிட்டார்கள். ஆனால் வருகிற போது தானாவே அந்த ரதங்களுடைய ஆணியெல்லாம் கடல் அந்த ரதங்கள் எல்லாம் உடையுது. அந்த தாழ்வதை பார்வனை பார்த்து சொல்றான், இதை தொடர முடியாது. ஏனென்றால் இந்த இஸ்ரவேலர்களுக்காக அவர்கள் ஆண்டவர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். நல்ல வசனம் இது. 14ஆம் வசனம் எங்க 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 25ஆம் வசனம். அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கழவும் அந்த ரதங்களை வருத்தத்தோடு நடத்துகிற ஒரு அனுபவம் வந்தது. அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலை பின்தொடர்ந்தாங்க இல்லையா, நம்ம பின்னாடி போயிடலாம். கர்த்தர் அவர்களுக்காக துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் எபிரேயர்களுக்காக ஆண்டவர் நின்று துணை நின்று யுத்தம் பண்ணுகிறார் என்று சொல்றார். இந்த அனுபவம் நமக்கு இருக்குதான். எத்தனை உயிர் நாளை நாம் அனுசரிச்சு நான் நடந்து ஒரு அப்பா பேசி போவார். ஆண்டவர் கொடுக்கிறார். சொல்ல முடியுமா? சொல்லியிருக்காங்க.
அவர்கிட்ட அந்த வேலையை கொடுங்க, சக்சஸ்ஃபுல்லாக முடியும். ஏனென்றால் ஆண்டவர் அவர்களுக்கு அவர்கிட்ட சொன்னீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். சின்சியராக செய்யும். நாம பார்த்து சொல்றாங்க, எவ்வளவு காலத்தில் இந்த உயிர்த்தெழுந்தனால நாம் அனுசரிச்சது இன்றைக்கு திருமானது. நீங்க ஆண்டவரை நான் உயிர்த்தெழுந்த அனுபவம், நீங்க மறித்து உயிர்த்தெழுந்து என் பாவங்கள் மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டது, நான் அதை உறுதியாய் நம்பி விசுவாசித்து உமக்குள்ளே வாழ விரும்புகிறேன். நீ என் பக்கத்தில் இருந்தாங்க, எனக்கு துணையாளராக இருந்தாங்க, எனக்காக யுத்தம் பண்ணுகிறவராக இருந்தாங்க, எனக்கு விரோதமாக எழுப்புகிறவர்கள் இருக்கதான் செய்கிறாங்க. யாருக்குமே எனக்கு விரோதமாக இருக்கிறாங்க யாரும் சொல்ல முடியுமா? எல்லாரும் நமக்கு விரோதமாக இருக்கிறவங்க எங்க வேற எங்க தேடி போகிறோம், அவங்க நம்ம வீட்டில் தான் இருக்கிறாங்க. நமக்கு விரோதமாக எதுவுமே இல்லை, அவங்க நம்ம சபையில தான் இருக்காங்க. நமக்கு விரோதமாக யாரும் எங்க இல்லை, கிறிஸ்தவர்களே இருக்கிறார், கிறிஸ்தவ சமூகமே இருக்கிறார். ஆண்டவரே நாமும் தரிக்கப்பட்ட நீ உண்மையாக அர்ப்பணிப்போடு கிறிஸ்துவுக்கு நீங்கள் வாழ உங்களை ஒப்பு கொடுத்தால் ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இருக்கிறதை நிறைவாக்கி தருவார், குறைகளை நிறைவாக்குகிற ஆண்டவர். இதுதான் இஸ்ரவேல் மக்கள் மூலமாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற பாடம். இயேசு மரித்து உயிர்த்தெழுந்தார். நீங்க வேணா வந்து பாருங்க கல்வரையில. அதுதான் 28 மத்தேயு 28ல இன்னும் இயேசுவை அவர் 3 மாறி நான் அடிக்கப்பட போகிறேன், என்னை சிலர் அறிவார்கள், நான் மரிப்பேன், 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன், நீங்கள் கலிலேயாவில் வந்து பாருங்கள் என்று சொன்னார். ஆனால் அதிகாரவர்கள் ஸ்திரீகள் அவருடைய சரீரத்துக்கு கந்த வர்க்கங்கள் வாச திரவியங்களை போட்டு பகப்படுவதற்காக அதிகாரவர்கள் கல்லறைக்கு போகிறார்கள். ஆனால் இவர்கள் கல்லறைக்கு போவதற்கு முன்னாடி இயேசு உயிர்த்தெழுந்தார். தேவ தூதர்கள் கல்லை உருட்டி கல் மேல உட்கார்ந்து இருக்கிறார். இவர்கள் வருவதை பார்த்தோன்னு அவர் தெரிஞ்சுங்க. 2 நாளைக்கு முன்னாடி இந்த வசதி போனேன், அந்த இயேசு தானே பார்த்தோம், அவர் இங்க இல்லை. நீங்க வேணா கல்லறை வந்து பாருங்கள், அவர் அங்க இல்லை. காலியான கல்லறை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு நாம இல்லையா? காலியான கல்லறை, அங்க இயேசு இல்லை. உயிர்த்தெழுந்த இயேசு சபையில இருக்கிறார். அவருடைய சரீரம் இது. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சபையாக இப்பொழுது இருக்கிறார். இந்த சபையில் அங்கமாக இருக்கிற நீ நானும் இந்த உயிர்த்தெழுதலுடைய அனுபவத்தை பெற்றவர்களாக ஆண்டவரை மயப்படுத்துவதாக இருக்கிறோமா, இல்லை மறுபடியும் அவரை சிலுவை அறைகிறவர்களாக இருக்கிறோம்? நீங்க யோசி. அந்த கல்லறையில் இல்லை இயேசு, அது பெருமை இல்லை. எல்லாரும் கல்லறை இருக்குது, இவர் கல்லறை மட்டும் தந்தது, இவர் மட்டும் கல்லறை தந்தது, பெருமை பாராட்டு கல்லறை திறக்கலை. கல்லறையிலிருந்து வெளியே வந்த இயேசு சபைகளுக்காக தன்னையை ஜீவ பலியாய் கொடுத்தவர், சபை உருவாக்குவதற்காக, ஆத்தும ஆதாயம் செய்வதற்காக அவருக்கு ஒரு கூட்ட மக்கள் கடவுள் ராஜ்யத்துக்கு அங்கத்தினர்களாக, கடவுள் ராஜ்யத்துக்கு உரிமையாளர்களாக மாற வேண்டும் என்று அவருடைய நோக்கம். ஏன் சிலுவையில் அறையப்பட்டார், ஏன் மரித்து உயிர்த்தெழுந்தார்? ஆத்தும ஆதாயம் செய்வதற்காக, ஆண்டுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக. ஆண்டுடைய வருகை சமீபமாக இருக்கிறது. இந்த உயிர்த்தெழுந்த இயேசு சரீரமாகிய இந்த சபையில நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? இந்த உயிர்த்தெழுந்த இயேசு எனக்குள்ள இருந்தால் இந்த சரீரம் அவருடைய சரீரமாகிய இந்த சபையை கட்டி எழுப்புவேன். இந்த சரீரமாகிய இந்த சரீர ஆலயத்தை ஆண்டவரை நாம மகிமைக்கு சாட்சியாக எழுப்புதலின் சபையாக மாறும். ஏதோ வந்தோம் போனோன்னு வருடம் போறதுமாகவே இந்த அட்டவணையை நடத்தி கொண்டிருக்கிறது பெருசல்ல. இதனூடாக நான் மாற்றம் அடைந்திருக்கிறேன், நான் எப்படி உயர்ந்திருக்கிறேன். என்னை பார்க்கிறவர்கள் உண்மை ஆண்டவரை பார்க்கிறார்களா? நீ எவ்வளவு காலத்துக்கு ஆண்டவருடைய வருகைக்காக ஆயத்தமா? உயிர்த்தெழுந்த ஆண்டவர் கல்லறை இல்லை உண்மைதான். அது ஸ்திரீகள் பார்த்தார்கள், போய் சீஷர் சொன்னாங்க, சீஷர் குடும்பம் சொன்னாங்க. இன்றைக்கு அதை தான் நாங்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், நீங்களும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். இயேசு மரித்து உயிர்த்தெழுந்தார், அவர் கல்லறையிலும் நுழையாத. ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசுவை நான் என்ன செய்கிறேன்? உயிர்த்தெழுந்த இயேசு என்னையில உயிர்த்தெழுந்து இருக்கிறாரா? உயிர்த்தெழுந்த இயேசுக்கு நான் அடையாளமாக இருக்கிறேனா? உயிர்த்தெழுந்த இயேசுக்கு நான் சாட்சியா இருக்கிறேனா? நீ நான் தான் சாட்சியா இருப்பதற்காக தான் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை நாம் இன்னும் உயர்த்தி பிடிக்க நாம் மனமாற ஆத்தும ஆதாயம் செய்யணும்.
அதனால்தான் பவுலடியார் கொலோசை சபைக்கு எழுதும்போது சொன்னார், இன்னும் பூமியில் இருக்கிறதே தேடிட்டு இருந்தாங்கன்னா பூமியில் இருக்கிறவர்கள் மேலானவர்களை தேடுங்கள் என்று சொன்னார். இன்னும் கடவுளின் ராஜ்யத்துக்குரிய காரியங்களை சிந்தியுங்கள். இங்க படிச்சிருக்கிறோம், வேலை இருக்கிறது, வீடு இருக்கிறது, பெற்றோர் குடும்ப மக்கள் இருக்கிறார்கள். இதோடு திருப்தியாக இருந்து போவதில்லை. இந்த இமைக்கு மட்டுமல்ல, மறுமைக்கும் அவர் ஆண்டவராக இருப்பதற்காக தான் அவர் மரித்து உயிர்த்தெழுந்தார். கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்ததின் காரணத்தை ஒன்றாவது ரீதியில் எதுனா, மறுமையும் நமக்கு நம்மோடு கூட இருப்பதற்கு, மறுமைக்கு நம்மை அழைத்து செல்வதற்கு, தேவ சமூகத்தில் நம்மை நிறுத்துவதற்கு தேவ ஆவியானவராய் நம்மோடு கூட இருக்கு. நல்ல வசனம் யூதாவின் புத்தகம் 24ஆம் வசனத்திலாக பதிவு. யூதாவின் புத்தகம் 24ஆம் வசனத்தில் நம்ம வழுவாதபடிக்கு நம்மை காத்து தேவ சமூகத்தில் நான் சொல்றேன், வழுவாதபடிக்கு சின்ன காரியங்கள் வந்து போறோமே, ஆண்டவருக்கு இல்லாத காரியத்தை செய்து ஆண்டவருக்கு துக்கப்படுத்துகிறோமே, அதை ஆண்டுக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டுக்கு நம்ம ஒப்பு கொடுத்து உயிர்த்தெழுந்த அனுபவம் நமக்குள்ள வருமானால் நாம வழுவாதபடிக்கு காக்கவும் அவருடைய மகிமையான சன்னிதானத்துல மிகுந்த மகிழ்ச்சியோடு நம்மை மாசற்றவராக ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறதுக்காக அவர் வல்லமை உள்ளவராய் உயிர்த்தெழுந்தார். என் அன்பு சகோதர சகோதரி, வருடம் இந்த உயிர்த்தெழுந்த நாளை நாம் தியானிக்கிறோம். இன்னைக்கு மட்டுமல்ல, ஒரு மறுமைக்கு கூட நித்தியமாக ஆண்டவர் சமூகத்துக்கு முன்னாடி பரிசுத்தமாக நிற்ப வைப்பதற்காக நம்மை அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உன்னை என்னை அவராய் யோவான் 14 வாசிக்கிறது. நான் உங்களுக்கு முன்னாடி போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி நான் வந்து உங்களை என்னோடு சேர்த்துக் கொள்வேன் என்று யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, இல்லாதிருந்தால் சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்றேன். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொடுக்கிறார். அது நீ நானும் குடும்பமாய் நம்முடைய பெற்றோரோடு நம்முடைய முன்னோர்களோடு நாம் ஒரு தலைமுறையில் அடுத்த தலைமுறை யுகமாய் ஆண்டவரோடு நிச்சயமாய் வாழ்வதற்காக அவர் நம்மை அவரது உலகத்தில் உயிர்த்தெழுந்திருக்கிறார். 2000 வருடங்கள் கடந்துட்டோம். இன்றைக்கு இந்த வயசு வச்சு அத்தனை வயது உயிர்த்தெழுந்த நாளை கடந்துட்டோம். இந்த உயிர்த்தெழுந்த நாள் அடுத்தது எல்லாருக்கும் ஒரு வயது கூடும். இந்த உயிர்த்தெழுந்த நாளுக்கு பிறகு நீங்கள் உயிர்த்தெழுந்த அனுபவத்தோடு ஒரு புதிய ஆண்டை துவங்க இருக்கிறீர்கள். அந்த ஆண்டவரை விலகி ஜீவிக்கிறதான அனுபவம், இந்த உயிர்த்தெழுந்த அனுபவம் உங்கள் கிரியை பரலோகத்திற்கு பிதாவை மையப்படுத்தப்படலாம் இருக்கு. உங்கள் ஆண்டவருக்கு ஜெபம் என்னை நேசிக்கிறதான அன்பின் தரப்பு கடுமையான உயிர்த்தெழுந்த காலை ஆராதனைக்காக நன்றி சொல்லப்படுகிறார். வார்த்தைகள் உங்கள் பிள்ளைகளோடு தொடர்ந்து பேச விசுவாசத்தை நம்பிக்கை உறுதிப்படுத்த உமக்கு என்று சாட்சியாக எழுபட்டாங்க. ஒரு நாள் உடைய பிள்ளைகள் சோர்ந்து போகாதது. உயிர்த்தெழுந்த அனுபவத்தோடு நற்பண்பாளர்களாக மாறும், நற்குணசாலிகளாக மாறும், நற்சாட்சியுள்ளவர்களாய் மாறும், உண்மை பிரிப்படுத்துவதை மையப்படுத்துவதாக மாறும். உங்களுடைய கனவு தொடர்ந்து உங்கள் பிள்ளைகளோடு பேசுகிற இந்த உயிர்த்தின் அனுபவத்தை பெற்று நாமத்தை மையப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லி நல்லது. ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு நாம் யாவும் எழுந்திருந்து நிச்சய விசுவாச பிரமாணத்தை சொல்வோம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாதமான எல்லாவற்றையும் படைத்துவாறு இருக்கிற சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாகும் முன்னே நமது பிதாவினாலே ஜெனிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தேவனானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதனாக நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமண்டலத்திலிருந்து இறங்கி பரிசுத்தாவினாலே கன்னிமையாரிடத்தில் அவதரித்து மனிதனானார்.
நமக்காக பொந்தி பிலாத்தின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி பிதாவின் வலது பார்த்து பெற்றிருக்கிறார். உயிரோடையும் மருத்துவம் ஞானத்திற்க மகிமையோடைய திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறோமாய் பிதாவிலும் குமாரன் என்று புறப்படுகிறோமாய் பிதாவோடும் குமாரனோடு கூட தொழுது தோற்றுப்படுகிறோமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாய் உரைக்கப்பட்டவருமாய் இருக்கிற பரிசுத்த விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தலர் திருச்சபை உண்டு என்று விசுவாசிக்கிறேன். பாவமன்னிப்புக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்தானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர் தழுதலும் மறுமைக்குரிய ஜீவனம் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமென். சபையார் காண்படி கேட்டுக்கொண்டு திருச்சபைக்குரிய அறிவிப்புகள் பொருளவர்கள் செய்வார். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். திருச்சபையார் அனைவருக்கும் ஈஸ்டர் திருநாள் நல்வாழ்த்துக்களை திருச்சபையில் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலும் காலை 9 மணி ஆராதனை நடைபெறும். அந்த ஆராதனையிலும் திருமுழுக்கு திருவிருந்து கொடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். 2 நாட்களில் அதாவது 40 நாட்களிலும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தவறாமல் ஆலயத்தில் ஆலய ஆராதனையில் பங்கு பெற்று சிறப்பித்த திருச்சபை அனைவருக்கும் திருச்சபை சார்பிலே நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். புனித வெள்ளி அன்று வாலிபர்கள் மிகவும் சிறந்த முறையில் ஒத்துழைத்து ஆராதனை நடைபெற ஒழுங்கு செய்தார்கள். அந்த வாலிபர் ஐக்கிய சங்கத்திற்கும் திருச்சபை சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, நேற்றைய தினத்திலும் நம் ஆலயத்தை சிறந்த முறை நேற்றிலிருந்து இந்த நாள் வரை நம்முடைய ஆலயத்தை மழையினால் நன்றாக அலங்கரித்து கொடுத்தார்கள். அந்த வாலிபர் ஐக்கிய சங்கத்தின் அவர் பொறுப்பாளர் திருச்சபையின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த டெங்கு காலையிலே இந்த 40 நாளிலும் சிறந்த முறையில் ஆராதனை ஒழுங்கு செய்து நல்ல ஆலோசனை கொடுத்த நமது திருச்சபையின் தலைவர் ஆயர் திரு சுரேஷ்குமார் அவர்களுக்கும் இணையாயர் அம்மா அவர்களுக்கும் திருச்சபையின் செயலர் அவர்களுக்கும் திருச்சபை சார்பிலே நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். புனித வெள்ளி அன்று சிறந்த முறையில் நமக்கு கஞ்சி தயாரித்து கொடுத்தார்கள். அதை தயாரித்து கொடுத்தவர்கள் நமது திருச்சபையின் வாலிப ஐக்கிய சங்கத்தினர். அதற்காக நன்கொடை காணிக்கை கொடுத்தவர்கள் திரு சுரேஷ் ஆனந்த்குமார், திருமதி திரு பியூரா சத்யராஜ், திரு தாமஸ் எடிசன் குடும்பத்தினர்கள், திரு இம்மானுவேல் சுதர்சன் குடும்பத்தினர்கள். அவர்கள் அதற்காக காணிக்கை கொடுத்தார்கள். அவர்களுக்கு திருச்சபை சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் லைம் ஜூஸ் மற்றும் மோர் கொடுத்தார்கள். அது கொடுத்தவர்கள் நமது திருச்சபை ஆண்கள் ஐக்கிய சங்கத்தினர் அதை பொறுப்படுத்தி நமக்கு கொடுத்தார்கள். திரு ஜோய் தனராஜ் ஆண்கள் ஐக்கிய சங்கத்தின் துணைத் தலைவர் அதை முன்னிட்டு நடத்தி கொடுத்தார்கள். அவர்களுக்கும் திருச்சபை சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அவ்விதமாக ஆபர்காம் சுனில்குமார் அவர்கள் குடும்பத்தினர் கிரேப் ஜூஸ் திருச்சபை கொடுத்தார்கள். அவர்கள் குடும்பத்தினருக்கும் நாம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஈஸ்டர் திருநாள் அன்று நாம் ஏற்கனவே 1000 பேர் கொடுத்த பேர்கள் மல்லிகை மலர்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஈஸ்டர் அன்று மல்லிகை மலர்கள் தான் நடைபெறும். அதற்காக அநேகர் அதை நன்கொடையாக கொடுத்தார்கள். திரு ஹென்றி ப்ரவுன், திரு ஸ்டீபன் ராஜன், திரு சாமுவேல் சண்முகம், திரு சாம் சத்யநாதன், திருமதி சாந்தகுமார் டேவிட், திருமதி தனம்மாள், திரு ஜான் தாமஸ், திருமதி ஜெனிஃபர் மைக்கேல், திரு எர்வின் செல்லப்பாண்டியன், திரு ஸ்டூவர்ட் மோசஸ், திரு பத்மாகர், திரு சாமுவேல் டேவிட் அவர்கள் அந்த மளிகை மலர்களை நன்கொடையாக கொடுத்தார்கள். அவர்களுக்கும் திருச்சபை சார்பிலே நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இந்த டெங்கு காலங்களிலே நமது ஆலயத்திற்கு மிகவும் ஓடி உழைத்த நமது ஆலய பணியாளர் திரு மேத்யூ மணிவண்ணன் அவர்களுக்கும் திருச்சபையின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அவ்விதமாக ஜூப்ளி ஜபக்கூட உதவியாளர் திரு சிவகுமார் அவர்களுக்கும் இந்த நாளிலே அந்த சீரியலை அலங்கரித்து மிகவும் சிறந்த முறையில் நமக்கு அலங்கரித்து கொடுத்த திரு மனோஜ் பிராங்க்லின் அவர்களுக்கும் திருச்சபையின் சார்பிலே நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். திருச்சபையின் ஆராதனையில் மிக முக்கியம் வாய்ந்தது ஒன்று பாடல் தான். அது பாடல் மிகவும் சிறந்த முறையில் பயிற்சி பெற்று
அந்த வெள்ளிக்கிழமை அன்று நல்ல முறையில் நம்மளுக்கு பாடல்களை சிறப்பித்த பாடல் குழுவிற்கும் திருச்சபை சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று ஆராதனை முடிந்ததும் அனைத்து திருச்சபைகளுக்கு ஈஸ்டர் பிரெட் கேக் வழங்கப்படும். சமூக இடைவெளியை விட்டு தயவு செய்து ஒருவர் நெருக்காமல் அனைவருக்கும் உண்டு. அதை பொறுமையாக பெற்றுச் செல்லும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கடந்த வாரங்களில் காணிக்கை விவரங்கள் 28/3/2001 ஞாயிற்றுக்கிழமை அன்று மாதசந்தா காணிக்கை 7,750, ஆண்களுக்கு சங்கம் 50, பெண்களுக்கு சங்கம் 50, ஓய்வு நாள் 100, பேராயிரத்தி 50, நடுக்கல் 50, குருத்து பணியாளர் 50, ஆராதனை காணிக்கை 10,350, கல்வி நிதி 50. புனித வெள்ளி அன்று குளிர்பானமாக திரு தாமஸ் சுரேஷன் குடும்பத்தினர் 4,000 கொடுத்தார்கள். அவர்களுக்கும் நன்றி. தோல்பாடி கொள்கை மையம் காணிக்கை 210, ஆக மொத்தம் 22,710. இரண்டாம் காணிக்கை தோல்வி காணிக்கை 1,900, பிறந்த காணிக்கை 1,700, ஆராதனை காணிக்கை 8,410, ஆக மொத்தம் 12,010. 29/3/21 6 மணிக்கு பெறப்பட்ட காணிக்கை ஆராதனை காணிக்கை 6,310, திடப்படுத்தல் பிள்ளைகள் கொடுத்த காணிக்கை 11,700, ஆக மொத்தம் 18,010. 30/3/21 அன்று பெறப்பட்ட காணிக்கை ஆராதனை காணிக்கை 1,230. 31/3/21 அன்று பெறப்பட்ட ஆராதனை காணிக்கை 1,280. 1/4/21 காலை 7 மணிக்கு சுருக்க திருவந்து அன்று பெறப்பட்ட காணிக்கை மாதசந்த காணிக்கை 22,600, தோத்திரை காணிக்கை 650, ஆண்கள் ஐக்கிய சங்கம் 370, பெண்கள் ஐக்கிய சங்கம் 570, வாரிபுர ஐக்கிய சங்கம் 300, புதிய ஆலை கட்டணி 60, ஓய்வு நாள் பள்ளி 300, பேராயர் விடுதி நிதி 100, நடுங்குவல் நிதி 800, கல்வி நிதி 350. திரு சுரேஷ் ஆனந்தகுமார் அவர்கள் கல்வி நிதிக்காக ரூபாய் 1000, ஆக மொத்தம் 29,750. 1/4/2021 அன்று மாலை 6 பெறப்பட்ட காணிக்கை திருவிழா காணிக்கை 450, ஆராதனை காணிக்கை 5,050. திரு சாமுவேல் விக்டர் அவர்கள் புதிய பணம் வாங்குவதற்காக ரூபாய் 3,000 கொடுத்தார்கள், ஆக மொத்தம் 8,500. இரண்டாம் காணிக்கை ஆராதனை காணிக்கை 5,630, தியாக நன்றிப்படை காணிக்கை 500, சுயவிருப்ப ஊழியர் காணிக்கை 1000, ஆக மொத்தம் 7,110. புனித வெள்ளி அன்று பெறப்பட்ட காணிக்கை மாதசந்த காணிக்கை 8,550, தோல்வி காணிக்கை 1,140, ஆண்கள் ஐக்கிய சங்கம் 170, பெண்கள் ஐக்கிய சங்கம் 350, வாலிபர் ஐக்கிய சங்கம் 130, புதிய ஆலை கட்டணி 505, ஓய்வு நாள் பள்ளி 40, பேராயர் நிதி 35, வேதாகம் சட்டப்படி நடுவர் நிதி 775, குருத்து பணியாளர் நிதி 35, ஆராதனை காணிக்கை 9,570, கல்வி நிதி 150. இரண்டாம் காணிக்கை தியாக அடிப்படையில் காணிக்கை 18,030, சுயவேறு காணிக்கை 8,410, ஆக மொத்தம் 20,470. புனித வெள்ளி அன்றும் இன்றைய தினத்திலும் நமக்கு சிறந்த முறையில் நமக்கு ஆராதனை ஒளிபரப்பு செய்ய கொடுத்த சரண்யா அவர்களுக்கு திருச்சபை சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதுக்காகவே 29 அன்று திறப்படுத்தல் பிள்ளைகள் பேராயர் ஆயத்தில் எடுத்துக்கொண்ட அந்த போட்டோஸ் கிடைக்க உள்ளது. அந்த திறப்படுத்தல் பிள்ளைகள் அந்த குரூப் போட்டோ தேவைப்பட்டால் நீங்கள் அதை வாங்கிக் கொள்ளுமாறு அவர்கள் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. தேர்ந்தெடுப்போம். அப்போ இருக்கிறது ஆராதனைக்காக ஆயத்தமாகலாம். அப்பம் இருக்கிறதின் ஆராதனை இதோ சகோதரர்கள் முன்வைத்து வாசம் பண்ணுகிறது. எவ்வளவு நன்மையும் எவ்வளவு இன்பமானது. அந்த ஒரே அப்பத்தை நாம் எவ்வளவு பொருள்படியாக அனைவராக நாம் ஒரே அப்பம் ஒரே சரீரமாக இருக்கிறோம். கத்தரை பாடிய நாமத்துக்கு தினப்படுவேன். தொடர்ந்து கிறிஸ்துவ கீர்த்தனை 59வது கீர்த்தனை
ஆமென் அல்லேலூயா. அதற்கு நம்ம இந்த பாடலையும் அதை தொடர்ந்து 9வது கீர்த்தனை என்னை ஆனந்தம் என்ற பாடல் சேர்ந்து பாடலாம். அப்பொழுது 2வது காணிக்கை கொண்டு காணிக்கை பெட்டியில் ஒரு காணிக்கை செலுத்தும்படி அன்போடு கேட்கிறோம். Amen.
ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, உமது திருவாசகத்தை நிறைவேற்றிருக்க புதிய ஜீவமான மார்க்கத்தை உமது அருமையான குமாரன் ரத்தத்தினாலே எங்கள் கொண்டு பண்ணுகிறேன். நாங்கள் அபாத்திரராயும் அவர் மூலமாக உம்மண்டை வருகிறோம். எங்களையும் இந்த காணிக்கைகளையும் உடைய நாமமேனிக்காக அங்கீகரித்து உயர்க்கும்படியாக தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். உமது கரத்திலே வாங்கி உமக்கே கொடுக்கிறோம். ஆமென். அனைவரும் சேர்ந்து சொல்வோம். இயேசுவே, உத்தம பிரதான ஆசிரியரே, நீர் உமது சீசர்கள் மத்தியில் பிரசன்னமாயிருந்தது போலவே எங்கள் மத்தியிலே பிரசன்னமாகி அப்பத்தை கிட்டையில் எங்களை உண்மை வெளிப்படுத்தி அருளும். நீரே பிதாவோடும் பரிசுத்த ஆவியோடும் சதா காலமும் ஒரே கடவுளாக ஜீவித்த அரசாளுகிறீர். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் இதயத்தை உயர்த்துங்கள். நம்முடைய ஆண்டவராகிய கடவுளுக்கு தோத்திரம் செலுத்த கடவோம். ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, சர்வவல்லமையுள்ள நித்திய கடவுளே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷ கடமையுமாயிருக்கிறது. உமது குமாரன் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீர் வானங்களின் பூமியும் அவைகளுடைய எல்லாவற்றையும் சிருஷ்டித்தீர். மனிதனுக்கு உன் சாயலாக உண்டாக்கினீர். அவன் பாவத்திலே விழுந்த போது புது சிருஷ்டியின் முதுபலனாக நீர் அவனை மீட்டுக் கொண்டீர். அனைவரும் சேர்ந்து சொல்வோம். ஆதலால் திருவருளும் பிரதான தோற்றோடும் பரமசபையோடும் நாங்கள் நாமத்தை கொண்டுமே வெளிப்படுத்தி சேனைகளின் கர்த்தராகிய தேவனே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதமானவராகிய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று இடைவிடாமல் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவர் வருகிறமானவர், ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா. பரிசுத்தர், ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், தேவரின் மனிதன் ஊக்கமாக்கும் பொருந்தும் ஒருவரை பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் தன்மையை தரித்துக் கொள்ளவும் சிலுவையில் மனிதர்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்தருளுகிறேன். அவர் சிலுவையில் மனிதன் தம்மை தாமே ஏக பலியாக ஒப்புக் கொடுத்த சர்வலோகத்தில் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூர்ணமும் போதுமான பரிவு காணிக்கை மனிதர்களுக்கு செலுத்துவதும் அல்லாமல் நமது அருமையான மரணத்தை எங்களுக்கு நினைப்பொழுது ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப ஒருவரும் நாங்கள் இதனை செலுத்தி ஒருபடி நமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளை கருவினாலே அவர் தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து நீங்கள் எல்லோரும் இதை வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காக விற்கப்படுகிற என்னுடைய சரி. என்னை நினைவு கூறும்படி இப்படி செய்யுங்கள் என்று திருமணம் பண்ணினார். அப்படியான போஜனம் பண்ணின பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அது சீஷர்களுக்கு கொடுத்து நீங்கள் எல்லோரும் இதை பானம் பண்ணுங்கள். இது பாவம் மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காக அனைவருக்காக சின்னப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இப்படி செய்யுங்கள் என்று திருமணம் பற்றினார். ஆவே கர்த்தாவே, குமாரத்தை நினைவு கூறுகிறோம், இருக்கிறோம், காத்திருக்கிறோம். கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆதலால் பிதாவே, குமாரனாகிய ஆண்டவரின் அருமையான பாடுகளையும் மரணத்தை மகிமையான உயிர்த்தெழுதலை மரணத்தை நினைவு கூர்ந்து முதலியாக நாங்கள் அவரை கண்ட எப்படி அவர் திரும்ப வருவாரோ அவரை நினைவு கூர்ந்து இதை நாங்கள் செய்கிறோம். அவரை நீர் எங்களுக்காக நிறைவேற்ற பூர்ண மீட்புக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, தேவனை துதிக்கிறோம், புகழ்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பெற்ற அப்பம் கிறிஸ்துவின் சரீரத்தின் ஐக்கியமாயும் நான் ஆசீர்வதிக்கிற பாத்திரங்கள் கிறிஸ்துவின் ரத்தத்தின் ஐக்கியமாயும் இருக்கிறபடியால் நீர் தந்த இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் பரிசுத்த ஆவியால் பொருத்தப்படுத்தி தர வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லோரும் ஆண்டவரை செய்வதற்கு கூட்டி இணைக்கப்பட்ட விசுவாசத்தில் ஒருமைப்படும் தலையாகி அவருக்கு ஏதாவது வாழ்வை திரும்ப செய்யும். அவரோடு பரிசுத்த ஆவியோடு மகிமையாய் சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய உமக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமென். தாழ்வி ஜெபத்தை சேர்ந்து சொல்வோம். Gracias.
நாம் பிற்கிற அப்போ கிறிஸ்துடைய சரீரத்தில் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? உலகத்தின் பாவத்தை சுமந்து தேவாலயத்தை ஏற்றுகிறோம். உலகத்தின் பாவத்தை சுமந்து தேவாலயத்தை ஏற்றுகிறோம். உலகத்தின் பாவத்தை சுமந்து தேவாலயத்தை சமாதானம். கடவுளுடையவைகள் கடவுளை உடையவர்களுக்கு இந்த பந்தியில் பங்கு கொள்ளும்படி தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டவர்கள் நீங்கள் முன்னே வந்து இந்த பந்தியில் பங்கு கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். பாடுவாங்க. அப்பொழுது உள்ளே இருக்கிறவங்க பாடுங்க, வெளியில இருக்கிறவங்க நீங்க வரிசையா அங்கேயே வெளியிலிருந்து வரிசையாகவே உள்ளே வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். மத்தியில் வாங்க. இரண்டு பக்கத்திலும் பயன் கொடுக்கப்படும். ஆண்டோடைய சரீரத்தை இங்கே பெற்றுக்கொண்டு அந்த வயதை பெற்றுக்கொண்டு ஆண்டுடைய ஜபத்தோடு பெற்றுக்கொண்டு நீங்கள் செல்ல முடிகிறது. முன்னே ஒரு வரிசையாக வந்து ரெண்டு பக்கமும் போகலாம்.
அதிசயமே அதிசயமே ஆராதனை ஆராதனை நல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை பலியான செல்வரை பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே பரிசுத்த ரத்தம் எனக்காக வந்தோ பாக்கியம் பாக்கியமே பரிசுத்த ரத்தம் எனக்காக வந்தோ பாக்கியம் பாக்கியமே பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை
வந்தாலும் உம்மை பிரியேன் ஐயா. ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. கர்த்தரே, இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. ரட்சகரே, இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. பாலப்பணியே
ஆண்டவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் பெற்றுக்கொண்ட உங்களையும் குடும்பங்களும் தொடர்ந்து விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் நல்ல சுகந்தரன் மாறுவதை தொடர்ந்து கத்ததாமே நல்லதுவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, பரமபிதாவே, உமது நேசகுமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துக்குள் எங்களை உமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய விலைமதியான திருச்சரித்தால் ரத்தமாகிய ஞான ஆபரத்தால் எங்களை போஷித்திருக்கிறீர். எங்கள் பாவங்களை மன்னித்து நித்திய ஜீவனை எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர். அளவிடாத இந்த நன்மைகளுக்காக உங்களை சோதரிக்கிறோம். சரீரம் ஆத்மாக எங்களை பரிசுத்தமும் ஜீவனுள்ள பலியாகவும் கொடுக்கின்றோம். இதுவே நாங்கள் செய்யத்தக்க ஆன்மீக ஆராதனை. நாங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பரிசரித்ததாக எங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுபடி எங்களுக்கு அருள் புரியும். கடைசியில் நாங்கள் உமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் உமது நித்திய ராஜ்யத்தில் ஆனந்தத்தை அடையத்தக்கதாக இவ்வுலகத்தில் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும். உம்மோடும் பரிசுத்தாவியோடும் ஒரே கடவுளாய் சதாகாலம் ஜீவித்து அரசாளுகிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இவளை வேண்டிக் கொள்கின்றோம். ஆமென். எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். நாம் யாவரும் எழுந்திருந்து கர்த்தருடைய ஜெபத்தை செய்து சொல்லலாம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ராஜ்யம் வருவதாக. சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படும் போல பூமியில் செய்யப்படுவதாக. அன்றைய வேண்டிய ஆதாரத்தை நினைவுறுத்தார். எங்களுக்கு உறவாய் குற்றம் செய்து நாம் நடிக்கிறது போல குற்றம் எங்களை சொல்லும் பேசிக்கொள்ளாமல் ராஜ்யம் வல்லமை மகிமை என்றென்றைக்கும் உம்முடையது. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவனுடைய நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பற்றி அறிவிலும் அன்பிலும் நீங்கள் தொடர்ந்து நிலைத்து நிற்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் இன்று முதல் காக்க கடவுது. பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய சர்வ வல்லமை பொருந்தின தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து உங்களோடு கூட எப்போதும் நிலைத்து இருக்க கடவுது. ஆன் பண்ணாங்க. நாதனுக்கு ஜெய மங்களம், அதிதிரியேகநாதனுக்கு சுப மங்களம். ஸ்ரீரேசு நாதனுக்கு ஜெய மங்களம், அதிதிரியேகநாதனுக்கு சுப மங்களம். பாரேருதிகளுக்கு பரம பொற்பாதனுக்கு, பாரேருதிகளுக்கு பரம பொற்பாதனுக்கு, தேரேரு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு, தேரேரு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு, ஆதிசனு வேசனுக்கு ஈசனுக்கு மங்களம், அகில பிரகாசனுக்கு தேசனுக்கு மங்களம். நீதிபரன் பாலனுக்கு நித்திய குணாலனுக்கு, நீதிபரன் பாலனுக்கு நித்திய குணாலனுக்கு, போதுமடு கூலனுக்கு உயர்மடு வேலனுக்கு, போதுமடு கூலனுக்கு உயர்மடு வேலனுக்கு, சீரேசு நாதனுக்கு ஜெய மங்களம், அதிதிரியேகநாதனுக்கு சுப மங்களம். கர்த்தரோடு உடையமாறாக சமாதானத்துடன் போய் வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.
குடும்பத்தினர் ஒரு ஆடு ஆணைக்கியாக கொடுத்துருக்காங்க. தேவைப்படுகிற குடும்பத்தினர் குடும்பத்தினர் சேர்ந்து இந்த ஆடையாளர் தெரிவிக்கிறாங்கன்னா பெரிய